சென்னையே ஒரு கலக்கலுக்கு யாரா விஜய் தான். திமுக விட்டா அதிமுக விட்டா திமுக இதுதான் வருது. என்னத்தான் சரிங்க, இவன் கேட்டா பிடிச்சி தரேன்றான், அவன் கேட்டாக்கா வாஷிங் மிஷின் தரேன்றான், அவன் 8000 தரேன்றான், 3000 தரேன்றான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவர் என்ன பண்றாரு பார்ப்போம், புதுசா வர வைப்போம். அதுதான் நாங்க வர வச்சுக்கணும். விஜய் வந்தாரு, எதுவும் இருந்தாலும் மாதிரியா பார்த்தா இப்போ நான் கட்சின்னா நான் உங்களெல்லாம் நல்லா பார்த்தேன். விஜய் ஒரு நல்ல மனிதர் தான், ஒன்றும் கெட்டவர் ஒன்றும் கிடையாது, நல்ல மனிதர் தான். நல்ல ஆட்சி செய்தாருன்னா மேலும் மேலும் ஒரு வளர்ச்சி அடையும். அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மாபெரும் வெற்றி. இது வரலாறு. இது வேற எதுவும் சொல்றதுக்கு இது இல்லை, வரலாறு. புதுசா வந்திருக்கிறாரு, அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு சரியா தெரியாது. அது போக போக தான் பார்த்தாதான். அவங்க கட்சிக்காரங்களே அவரை கவுத்து விட்டு இருக்காங்க. யார சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களே சரியா அவருக்கு ஓட்டு அளிக்கல. அது நல்லா தெரியுது. அவருக்கு உண்டான ஓட்டு உழவே இல்லை. யங்ஸ்டர்ஸோட ஒரு நல்ல எண்ணம் தான். அவங்களாம் ஓட்டு போட வருவாங்கன்ற சந்தேகம். ஆனால் இந்த தடவை ஓட்டு போட வந்திருக்காங்கன்னா அது முழுமையாக இவர் மேலே வச்சுக்க நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை ஒரு நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ யங்ஸ்டர்ஸோட லைஃப் இனிமேல் நல்லா இருக்கணும்னா அது விஜயோட கையில் தான். எங்களை தற்குறின்னு சொன்ன அத்தனை கட்சிக்காரங்களும் இப்போ தற்குறி ஆக்கிட்டாரு. எங்க அந்த அளவுக்கு தற்குறி ஆக்கிட்டாரு. அவங்களெல்லாம் எங்களை தற்குறின்னு சொன்னார் தற்குறினா நாங்கள் ஆச்சரியக்குறி, இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறின்றதை காட்ட வச்சுட்டாரு எங்க அண்ணன். கோட்டைன்னு அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் யாரும் அது கோட்டையா யாரும் ஏத்துக்கல. ஃபர்ஸ்ட் கோட்டைக்குன்ற ஒரு மரியாதை ஒன்று இருக்குது, கிரீடத்துக்குன்னு ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு விஜய்க்கு காட்டிட்டாங்க, விஜய் சாருக்கு காட்டிட்டாங்க. தகுதியே இல்லாதவங்க கிட்டலாம் இந்த வாய்ப்பு இருந்தது, இப்போ கரெக்டான ஆளுகிட்ட வந்திருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டை விட பெட்டராகவே இருக்கும். விஜய் சார் அதை கண்டிப்பா கொடுப்பாரு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. புதிய கட்சியை வந்து தொடங்கி பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்ததுதான் எல்லாம் சேர்ந்து 8000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சோம். எல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அவங்க எது வந்தாலும் பொதுமக்களுக்கு எதுவுமே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சில குறிப்பிட்டவர்களுக்கு தான் கிடைக்குது, குறிப்பிட்டவர்களுக்கு தான் கிடைக்குது. அதனால தான் மக்கள் மாற்றம் ஏதோ ஒரு வந்தால் நம்மளும் பொண்ணு வச்சுருக்கோம், இதெல்லாம் பார்த்து தான் நடக்குது. சிஎம் விஜய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? அப்படி நைட்டு 2 நாள் தூங்க மாட்டேன் நான். 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அதே நினச்சினா இன்னும் நினச்சின்னு தான் நான். நேற்று ஸ்கிரீன்ல திடீர்னு சதம் அடித்தார் விஜய் அப்படின்னு சொல்லலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது இவ்வளவு வேலையை ஒளிவு விட்டுட்டு ஃபுல்லா டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பர்சன்ட் வெளியே போவே கிடையாது. யார சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பண்ணீங்க அந்த நிமிஷம்? சதம் அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மொமெண்ட் வெளியே போய் பட்டாசு வச்சு கொண்டாடணும். பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன? எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய் தான் மெஜாரிட்டியில இருக்காங்க. எல்லாருமே அவர் சினிமாவில் இருக்கும்போதுல இருந்து அவரை முடக்க பார்த்துருக்காங்க, அடக்க பார்த்துட்டு இருக்காங்க. இடையில வேற நிறைய ப்ராப்ளம் வந்தது அவருக்கு. எந்த இடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு மக்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பெரம்பூர் தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சது எல்லாருமே சந்தோஷம் தான் விஜய் ரசிகர். ஸோ என்னதான் அவர் பெரும்பான்மையா ஜெயிச்சிருந்தாலும், அதாவது 107 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாலும் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாத நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது எடுத்தோன்னே முத வந்திருக்காங்க அப்படின்ற போது ஒரு இந்த அளவுக்கு ஓட்ட கலைச்சதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகேங்களா, இப்போ 2 பேருமே அரசியல்ல பெரிய தலைக்கட்டு. 2 பேருமே இவர் இப்பதான் புதுசாக அரசியலுக்கு வராரு. கட்சி ஆரம்பிச்சோடனே இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். இதுவே எங்களுக்கு அவர் செய்யமான மாதிரி தான் இருக்கு. அவரோட வரலாற்றிலே இதுதான் முதல் தோல்வி குளத்தூர்ல. அப்படி பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்க. இல்ல அதனுடைய முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் உங்களுடைய பார்வையில? முக்கியமான காரணம் இல்லை, ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த தொகுதிக்கு, செய்யலன்னு சொல்லல. இப்ப தளபதி வந்ததுனால ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. சிஎம் விஜய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி? கண்டிப்பா எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். ஆல்ரெடி அப்படிதான் இப்ப ஏஐ வச்சு எடிட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அடுத்த சிஎம் வர்றதுக்கு சிஎம் மாறிடும். விஜய் அவர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. தளபதி பாத்தீங்கன்னா சினிமா வச்சு அரசியல் பண்ணல, அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு வரல. அவரோட இது பாத்தீங்கன்னா பதில் கொடுத்துட்டாரு. இப்ப ரிசல்ட்லயே ஜாதி வச்சு படம் பண்றவங்க மத்தியில, படத்தை வச்சு அரசியல் பண்றவங்க மத்தியில ரியல் ஹீரோவே வந்துட்டாரு இப்ப தளபதி. விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சியை நிறுவி இப்போ முன்னிலையில இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் இப்ப எல்லாருமே தெளிவா இருக்காங்க மேடம்.
ஏன்னா இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மொபைல் மூலியமாகவே யார் யார் என்னென்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்க எல்லாமே மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க தளபதிக்கு ஆதரவு சொல்லிட்டு தான் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் ஜெயிச்சாருன்னா நல்லது பண்ணுவார். நான் வந்து நினச்சதில்ல மேடம், சத்தியமாக உண்மையாக வந்து நினச்சேன். நான் தளபதி தான் வந்து முன்னாடி முதலமைச்சரா ஆவா சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்து நான் வந்து இந்த கட்சியில் வந்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி ஜெயிப்பார், அதில் ஒன்றும் சாத்தியமே கிடையாது, சத்தியமாக அவர் தான் ஜெயிப்பார் சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதுதான் நடந்திருக்கு. நேற்று காலையில் கூட சொன்னேன் தளபதி வருவார் ஜெயிப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது சொல்லிட்டு நான் முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதுதான் நடந்தது. வெற்றி தான். விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு முதல் முறையிலேயே பெரம்பூர்ல நின்று ஜெயிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சந்தோஷம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் நின்றுருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு நிறைய கூடுதல் பொறுப்பு இருக்கும். இப்போ ஏன்னா யாரும் அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது ரொம்ப கம்மி, அந்த மாதிரி வந்து ஜெயிச்சது. ஸோ ஜெயிச்சது சந்தோஷம்தான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் என்னென்ன பண்ணணுமோ, மக்களுக்கு நலத்திட்டமோ இல்லை வந்து பேசிக் நெசசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் சந்தோஷமாயிடுவாங்க மக்கள். ஸோ சந்தோஷம்தான். 107 தொகுதிகள்ல வந்து வெற்றி பெற்று முன்னிலையில இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை என்ன? ஒருவேளை சிஎம் விஜய் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க, அப்படி ஜெயிச்சுட்டாருன்னா சிஎம் விஜய் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? இல்லை இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரே விஷயம் தான். லைக் வந்து பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அதை மீறி நம்ம கையில ஒன்றும் இல்லை, அவர் கையிலேயே ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஆல் வித் பீப்புள். ஸோ இந்த சேஞ்ச் வந்து இட்ஸ் கிவன் பை பீப்புள். ஸோ அவர் பீப்புளுக்கு திருப்பி கொடுத்தாருன்னா நல்ல விதத்துல ஆல் குட். பாப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறதா சிஎம் ஆவார்னு நினைக்கிறோம். பாப்பா விஜய் வந்துட்டு பெரம்பூர் தொகுதியில நின்று இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கருத்து என்னன்னா நல்ல மாதிரியா எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்யற மாதிரி செய்யட்டும். அவர் ஆட்சி எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி நல்ல மாதிரியா மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அதான் நமக்கு. ஒரு புதிய கட்சி உள்ள வந்திருக்கு, ஜெயிச்சும் இருக்காங்க உங்க தொகுதியில. அப்போ உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா தாங்க. அவங்க ஆண்டு தானே ஆள்ட்டோம், நீ கொஞ்ச நாளைக்கு ஆளு, நீ கொஞ்ச நாளைக்கு அந்த படத்திற்கு பாரு. புதுசா வந்திருக்கிறாரு, அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு சரியா தெரியாது. அது போக போக தான் பார்த்தா தான் தெரியும். இந்த தொகுதியில ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லா செய்திருக்கிறார், ரொம்ப அருமையா செய்திருக்கிறாரு. எல்லா இடமும் இந்த கொளத்தூர் தொகுதியில எல்லாமே நல்லது செய்திருக்கிறார். ஒண்ணு கூட எந்த எதுவும் கெட்டது செய்ய நல்லதுதான் செய்திருக்கிறாரு. அவர் தோல்வி அடைஞ்சது மனசு வருத்தமா தான் இருக்கு. நீங்க சொன்னீங்க நிறைய நல்லது ஸ்டாலின் ஐயா செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஏன் மாற்றத்தை விரும்புனாங்க? ஏன்னா அவர் நல்லது செஞ்சிருக்காருன்னா அவரே நீடிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். இது அவங்க கட்சிக்காரங்களே அவரை கவுத்து விட்டு இருக்காங்க. யார சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களே சரியா அவருக்கு ஓட்டு அளிக்கல. அது நல்லா தெரியுது. அவருக்கு உண்டான ஓட்டு உழவே இல்லை. கொளத்தூர்லயும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது ரொம்ப கஷ்டம், மனசே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே கொஞ்சம் எதிர்மறையா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு போட்டிருக்கணும், அது கண்டிப்பா போடணும். ஏன்னா அந்த தொகுதிக்கு அவ்வளவு அருமையா செய்திருக்காரு. ஒரு பக்கம் கொளத்தூர் தொகுதியில வந்து அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, மறுபக்கம் பார்த்தா அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அது அந்த தொகுதியை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க. ஆனா வெற்றி அடைஞ்சதுக்கு நல்ல காரியத்தை அவர் செய்வார். எதிர்கட்சியா அவர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தாருன்னா கண்டிப்பா செய்வார். அவருடைய இது அவர் செய்வார். இவங்க ஆளுங்கட்சி நல்லது செய்தாங்கன்னா மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு பெறுவாங்க. அவ்வளவுதான். ஒரு காமன் மேனா உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது நீங்க விஜய் அவர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? விஜய் ஒரு நல்ல மனிதர் தான், ஒன்றும் கெட்டவர் ஒன்றும் கிடையாது, நல்ல மனிதர் தான். நல்ல ஆட்சி செய்தாருன்னா மேலும் மேலும் அவர் வளர்ச்சி அடைவார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல ஆட்சி பிறருடைய இவர் கண்காணிப்பிலேயே அந்த மந்திரிகள் எல்லாம் இருக்கணும். அப்போதான் அது இதாக இருக்கும். ஏன்னா சில மந்திரிகள் தப்புகள் நடக்கும், அதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப அருமையாக செய்தாருன்னா மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெறுவார், கண்டிப்பாக பெறுவார். நன்றி. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியும் திருச்சி தொகுதியிலையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் விஜய் வரணும் தான் நினைச்சோம், அதே மாதிரி நல்லதா நடந்துச்சு. அவர் வந்து மக்களுக்காக எல்லாமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தாரு, ஏதோ நல்ல மாதிரியா பார்த்தா. இப்போ நான் கட்சின்னா நான் உங்களெல்லாம் நல்லா பார்த்தேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அவர் ஜெயிச்சது? விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அவர் வந்தது. எங்களுக்கு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷம்.
யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீதியா நேர்மையா நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்தா அது போதும். தாய் குலத்தை காப்பாத்தினா அது போதும். எல்லா கட்சிக்கும் நான் விடுக்கிற இது அதுதான். பெரம்பூர்ல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு பிடிக்கும், விஜய் பிடிக்கும். எனக்கு அரசியலை பத்தி ஒன்றும் தெரியாது. நான் ஷிங்கர், நான் பாட்டு பாடுவேன், வேலை தேடிட்டு இருக்கேன். நான் என் குடும்ப நிலைமை சரியில்லை சாதாயி. என் புருஷனை வேணான்னு எழுதி வாங்கிட்டேன் கமிஷன் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு. சொத்து இருந்தும் சுகம் இல்லாத இருக்கிறேன். எனக்கு சொத்து இருந்து அந்த சொத்துக்காக பெத்த பொண்ணு பேச்சு கேட்டு என்னை எங்க வீட்டுக்காரர் கொல்ல பார்த்தாரு. அதனால நான் வேணான்னு எழுதி வாங்கிட்டு இப்ப மடிப்பிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் நிலைமை சரியில்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுனா வேலை வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துலனா எதுனா ஒரு வேலை இருந்தா போதும். எனக்கு இப்ப என் காலில் சொந்த காலில் நின்று வாழணும்னு ஆசைப்படுறேன். என் புருஷ காலில் காசுல வாழ விரும்பல. 35 வருஷமா கொளத்தூர் அவங்க கோட்டைன்னு காலரை தூக்கி சுத்தி நின்றவங்க ஒரே ஒரு சின்ன விசிலு ஊதி 35 வருஷம் கோட்டைய ஒரே ஒரு விசிலு ஊதி உடைச்சிருச்சு. இனி அவங்க கோட்டைன்னு சொல்லவே முடியாது. இனிமே எங்களோட வேட்டையை பாருங்க, எங்க தளபதியோட வேட்டையை பாருங்க. மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்றத அதை பாருங்க. சொல்ல மாட்டோம், செயலை செய்வோம். கண்டிப்பா எங்க தளபதி வரலாறு படைப்பார். இனி டிஎம்கேன்ற ஒரு கட்சியும் இருக்காது, ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியும் இருக்காது. ஒரே ஒரு கட்சி, தாவேகேன்ற ஒரு விசில் சின்னமும் தாவேகேன்ற ஒரு கட்சி மட்டும்தான். உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் தளபதி மட்டுமே தலையை தூக்கி நிமிர்ந்து நிற்பார். 8ஆம் தேதி சிஎம் விஜய், சீஃப் மினிஸ்டர் விஜய் தளபதி. தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி உள்ள இவ்வளவு பெரிய சாதனை அடைஞ்சிருக்கு. உறுப்பினர்கள்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு மகத்தான வெற்றி. அதுவும் ஒரு முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர்ன்ற ஒரு இடத்துல எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலிலே நாங்க மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது ஒரு மக்களோட தீர்ப்பாக நாங்க பாக்குறோம். அவ்வளவு அதிருப்தி அந்த மக்கள் ஆளுங்கட்சி மேல இருந்தது ஒரு எதிரொலியும். எங்களுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக வரப்போகிறார் என்ற ஒரு மாபெரும் எழுச்சிக்கு உண்டான தேர்தலோட வெற்றியை தான் இதை நாங்க பாக்குறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இன்னொன்னு, இந்த தேர்தல்ன்றது இதுக்கப்புறம் நடக்க போற தேர்தலில் மக்கள் ஓட்டுக்கு விலை போக மாட்டார்கள் என்பதை எங்கள் தங்க தலைவர் தளபதி அவர் நிரூபித்து விட்டார். இதுக்கப்புறம் எந்த தேர்தலிலும் ஜனங்கள் ஓட்டு காசு வாங்கினாலும் அந்த வாங்குற கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. எவ்வளவு வேணாலும் கொடுத்தா வாங்கிக்கோங்க, எங்க தலைவர் சொன்னார். வாங்கிட்டு போய் மாத்தி விசில குத்துறாங்க மக்களுக்கு மிகவும் நன்றி. தலைவர் எல்லாரும் நம்பிக்கையும் காப்பாற்றுவாரு. அது இல்லாம இந்த தேர்தல் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உண்டான தேர்தல் தான் மக்கள் இதை பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஒரு வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. மக்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே செய்வார். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா தான் இருக்குது. அது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரல எனக்கு. ஏன்னா இதுல இங்க மட்டும் இல்ல, நான் உடம்பு ஃபுல்லா குத்தி வச்சிருக்கேன் அவர் போட்டாங்க. ஓகே, அவரோட கையில குத்தி வச்சிருக்கேன், அவரோட நேமிங்க குத்தி வச்சிருக்கேன். இது ஸ்கூல் படிக்கும் போது வீண் போட்டது. ஒரு நிமிஷம், ஸ்கூல் படிக்கும் போது வீண் போடுது வி ஃபார் விஜய். இங்க தளபதி போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்க தளபதி போட்டிருப்பேன். ஓ, ஒரு தளபதி ரசிகர்ல இருந்து ஒரு தொண்டனா அவருக்கு மாற்ற அந்த மாற்றம் எப்படி இருக்கு? அந்த மாற்றத்தை நிரூபிக்கிற வகையில அவரும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஜெயிச்சும் விட்டாரு. அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேனே, எங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எல்லாமே நம்ம தம்பி சொல்லிட்டா போல, எல்லாம் மொத்தமா எல்லாம் சொல்ல வேண்டியது தம்பியே சொல்லிட்டாப்ல. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நாங்க சிஎம் விஜய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற மொமெண்ட் உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நொடி? கோஸ்ட் மூமெண்ட். சிஎம் விஜய் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸோட அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 85% வாக்குன்றது முழுமையாவே யங்ஸ்டர்ஸோட ஒரு நல்ல எண்ணம் தான். அவங்களாம் ஓட்டு போட வருவாங்கன்றது சந்தேகம். ஆனால் இந்த தடவை ஓட்டு போட வந்திருக்காங்கன்னா அது முழுமையாக இவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை ஒரு நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ யங்ஸ்டர்ஸோட லைஃப் இனிமேல் நல்லா இருக்கணும்னா அது விஜயோட கையில் தான் இருக்கு. ஒருவேளை முதலமைச்சரா அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களா அவர் முன்னாடி என்ன முன் வைப்பீங்க? சின்னதாக ஒரு பாட்டு ஒன்று வரும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அஞ்சாமல் தலை நிமிர்ந்து உன்னை விளையாடான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அதை அவர் பார்க்கணும். குள்ளதை கூட்டம் குயிக்கிடும். ஸோ அதெல்லாம் நீ சமாளிக்கணும். எல்லாமே எதிர்கொண்டு தான் நீ மேலே வரணும். அதுதான் இப்போ வாழ்க்கை. எடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு சாதிச்சிருவான்றது யாராலும் முடியாது.
அவர் நடித்த சினிமா மாதிரி இல்லை. 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு ஏழையாக இருந்து பணக்காரனமாக இருக்கும். இது மிகப்பெரிய ப்ராசஸ். இது ஒரு கையில் எடுத்துருக்கிறது வந்து மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றத என்னோட ஆசை. அவர் சின்ன வயசு, இன்னும் அடுத்தடுத்து 5 வருஷங்கள் நல்லபடியாக அவர் நீடிக்கலாம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும். பண்ணினா எல்லாருக்கும் நல்லது. அதாவது ஒரு கட்சி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சென்னையே ஒரு கலக்கலங்களுக்கு யாரா விஜய் தான். திமுக கோட்டையே ஓட்டு ஒரு கிளியடி விஜய் தான். அதனால அரசியல் நல்லபடியாக நடக்கும். சிஎம் ஆனார்னா இன்னும் மக்களுக்கு என்ன சென்று சில திட்டங்களை சொல்லுவார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் அதிமுக வரேன், ஆனால் நான் விசிலுக்கு தான் போட்டேன் ஓட்டு. இதான் உண்மை. எதற்காக இந்த மாற்றம்? இது வந்து இவங்களை பார்த்தா அவன் பார்த்தா இவங்க வராங்க. அதனால ஒரு மாற்றங்கள் வரணும் தான் நாங்கள் மாற்றி போட்டுருது. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இதுதான் வருது. அப்போ என்னத்தான் செய்றீங்க? இவன் கேட்டா பிரிச்சு தரேன்றான், அவன் கேட்டாக்கா வாஷிங் மிஷின் தரேன்றான், அவன் 8000 தரேன்றான், 3000 தரேன்றான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவர் என்ன பண்றாரு பார்ப்போம், புதுசா வர வைப்போம். அதுதான் நாங்கள் வர வச்சுக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஆதாரம் வச்சிருக்காங்க. அவர் வந்து நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அதை நினச்சி நாங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓட்டு எல்லாம் செய்வாரை எதிர்பார்க்குறோம். வந்திருக்காரு, இனிமேல் அவர் என்ன செய்ய போறாருன்றதை எதிர்பார்க்குறோம். சொல்றதெல்லாம் செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்க்கலாம். அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மாபெரும் வெற்றி இது. இது வந்து வரலாறு. இது வேற எதுவும் சொல்றதுக்கு இது இல்லை. வரலாறு. எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் காலத்திலேயே இல்லாத இப்போ இவர் பண்ணியிருக்காருன்னா அது என்ன சொல்றது பெரிய, அதாவது நம்ம சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை. ஆனா வெற்றின்றது பெரிய விஷயம். உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். நேத்து டிவில ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கண்டிப்பா. விஜய் அவர்களுடைய கவுண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும்போது சதம் அடிச்சாருன்னு வரும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஐயோ, கூஸ் பம்ப்ஸ். அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறோம், இப்ப இருந்தது தானே அப்படியே போய் கட்டி பிடிச்சி அப்படியே அடலாம். என்ன பண்றது, அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. மாற்றத்தை கடைபிடிச்சி அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னாரோ அதெல்லாம் நல்லபடியா எல்லாத்தையுமே செஞ்சு இன்னும் டாப்பா வந்து அடுத்ததையும் நம்மள வரணுன்ற அளவுக்கு பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான் அண்ணா வர்றது எங்களுக்கு. இத்தனை இதுவா வரதெல்லாம் அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். ஆனா அண்ணா இப்ப தனிச்சு நிக்கிறாரு இந்த தொகுதியில. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்குமே அண்ணன் கண்டிப்பா நல்லது செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம். அண்ணா வரதுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இவ்ளோ பெரிய வெற்றிய இவ்ளோ பெரிய தொகுதிகள்ல வந்து தாவேகா ஜெயிக்கும் நீங்க முன்னாடியே நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சோம். நாங்க அண்ணன் தான் வரணும். அண்ணன் கண்டிப்பா வந்துட்டாரு. எங்களுக்காக அண்ணன் வந்திருக்காரு. ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணன் எங்களுக்காக வந்திருக்காரு. அண்ணனுக்காக நாங்க இருப்போம், எங்களுக்காக அண்ணன் இருப்பாரு கண்டிப்பா. இன்னும் ஒரு சில நாட்கள்ல சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ற அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அண்ணன் கண்டிப்பா சிஎம்ல உட்கார்றது நாங்க கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன் வர்றது. அவர் வந்தா உற்சாகத்துல வந்து ஆட்சி அமைச்சு நல்லா பண்ணா சந்தோஷம். வந்து கெஞ்செல்லாம் ஒழிச்சா சந்தோஷம் தான்மா. எங்களுக்கு அதான் முக்கியம். குடி பழக்கம் இதெல்லாம் இல்லாம இருந்தா சந்தோஷம். கண்டிப்பா ஒரு நிலைக்கு நம்பிக்கை. என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு? அதெல்லாம் நல்லா எடுத்துன்னு வருவாரு. குடி பழக்கம் கெஞ்சா இதெல்லாம் எடுத்துன்னு வருவாரு நம்பிக்கை. அது மக்கள் கொடுத்த வெற்றிக்கா, மக்கள் கொடுத்த பரிசு. அண்ணன் மேல உள்ள நம்பிக்கை அபார நம்பிக்கை. இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் கூட பண்ணதில்லை. எம்ஜிஆர் 30% தான் ஓட்டு வாங்கினார். தளபதி வந்து 34.95% ஓட்டு வாங்கியிருக்காரு. இது வரலாறு காணாத ஒரு வெற்றி. சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஐயோ, அதை விட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தேவையே இல்லைம்மா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். எஃபெக்ட் இருக்காது. அண்ணன் சொல்லும் போது பாருங்க, சி ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? மெயினா குழந்தைங்களுக்கும் படிக்கிற பிள்ளைங்க, அந்த பச்சை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும். மெயினா அண்ணன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுக்கு தான் இருக்காரு. அதே மாதிரி 6 சிலிண்டர் தரன்னு இருக்காரு. கண்டிப்பா கொடுப்பாரு. நேத்து வீட்டுல உட்கார்ந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பீங்க. சதம் அடித்தார் விஜய் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எப்படி இருந்துச்சு? அண்ணன் அங்க 100 தொகுதி அடிக்கும் போதே இங்க நான் டப்பாஸ் வச்சுட்டேன். 100 டிவில பார்த்த உடனே இங்க டப்பாஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷம். ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்த மாதிரி. எங்களை தற்குறின்னு சொன்ன அத்தனை கட்சிக்காரங்களும் இப்ப தற்குறியா ஆக்கிட்டாரு. எங்க தளபதி தற்குறி ஆக்கிட்டாரு. அவங்களெல்லாம் எங்களை தற்குறின்னு சொன்னாரா தற்குறினா நாங்க ஆச்சரியக்குறி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்விக்குறின்றதை காட்ட வச்சுட்டாரு எங்க அண்ணன். ஓகே, அவர் வெற்றி பெற்றது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். பட் அவர் அரசியலுக்கு வந்தது இன்னும் சந்தோஷம். ஏன்னா ஒரு சிறப்பா ஆட்சி பண்ணணும்னு மக்கள் நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா, நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். சோ பெரம்பூர் தொகுதியில களமிறங்கிய விஜய் அவர்கள் சிஎம் விஜய் ஆனா உங்களுக்கு உங்களுடைய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் எதிர்பார்க்குறோம். அவர் மூவில மட்டும் இல்லாம இந்த அரசியல் துறையிலும் இன்னும் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னு என்னோட கருத்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சோம். பட் ஆனா மக்கள் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே விஜய் சாருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்
இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு நிம்மதி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா, நிம்மதி ஒரு மனசார ஒரு வீட்டுல அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தமிழ்நாடு மக்களே ஃபுல்லாவே அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா விரிசல்ன்றது அது கோட்டைன்னு அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் யாரும் அது கோட்டையா யாரும் ஏத்துக்கல. ஃபர்ஸ்ட் கோட்டைக்குன்ற ஒரு மரியாதை ஒண்ணு இருக்குது, கிரீடத்துக்குன்னு ஒரு ஒரு வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு விஜய்க்கு காட்டிட்டாங்க, விஜய் சாருக்கு காட்டிட்டாங்க. தகுதியே இல்லாதவங்க கிட்டலாம் இந்த வாய்ப்பு இருந்தது, இப்போ கரெக்டான ஆளுகிட்ட வந்திருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டை விட பெட்டராகவே இருக்கும். விஜய் சார் அதை கண்டிப்பா கொடுப்பாரு. சிஎம் விஜய் சார் அது நாங்க முந்தானே எப்பயும் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டோம் நாங்களே. எங்களுக்கு அந்த வார்த்தை இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர்னு என்னைக்கு நாங்க கேட்கிறோமோ இன்னும் மன நிம்மதியா அடைஞ்சதில்ல, இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியா அடைஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு சந்தோஷப்படுவோம் நாங்க. கரெக்டான வருகை, கரெக்டான தலைவன், கரெக்டான இடத்துல கரெக்டான டைமிங்ல 2026 விஜய் சார் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். நம்ம இது ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்துக்கிட்டே இருந்தது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரு நிலையா இல்லாம இவங்களுக்கு தான் ஓட்டு அவங்களுக்கு தான் மாத்தி போட்டுருந்தோம். இது ஒரு மாற்றமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து அவரு மெஜாரிட்டி காட்டுவாருன்றது பெரிய விஷயம். இது யாருமே எதிர்பார்க்காது, ரசிகர்கள் கூட பார்த்துருப்பாங்க. இதுல முழுக்க அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம் மக்கள் கூட்டம் இருக்குதுன்றத அவர் வந்து நிரூபிச்சுக்கிறார். அது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நடிகரா இருந்து ஒரு அரசியலுக்கு வந்து இவ்வளோ பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப நல்லதெல்லாம் எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் நிறைய உதவியும் கொடுத்துருக்கிறாரு, நிறைய இது பண்ணியிருக்காரு. இப்போ அரசியலுக்கும் வந்துட்டாரு, இனிமே நல்லதும் பண்ணுவாரு எல்லாருக்குமே. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு நேற்று அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது? ரிசல்ட் பார்க்கும்போது என்னோட எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் மூஞ்சில இருந்து பார்க்கும்போது எனக்கும் அவர் வந்து ஒரு நடிகரா பிடிக்கும். சரி எல்லாரும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். இப்ப யார் ஆனாலுமே என்ன சொல்றது, இவங்க ஆண்டாங்களா சரி இவங்க நமக்கு நல்லது பண்றாங்களா, யார் நல்லது பண்றாங்களோ சரி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிடிக்கும் ரொம்ப.